ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்ஏ நெட் மேத்தமெட்டிக்ஸ் டிசம்பர் 2014 கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் பில ஒரு லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டின்குள்ள போகலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் இஸ் நாட் டைகனசபிள் ஓவரால்? அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல எது எனக்கு நாட் டைகனசபிள்னு கேட்கறாங்க. அதுவும் இல்லாமல் இது பார்ட் பி கொஸ்டின். ஸோ இந்த 4 மேட்ரிக்ஸ்ல ஏதோ ஒன்று தான் வந்து நாட் டைகனசபிள். ஓகேங்களா? சரி, எது ஆன்சர் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா பாருங்க, இந்த 4 மேட்ரிக்ஸுமே ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து டயகனல் என்ட்ரிஸ் தான் இருக்கு. ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லை, டயகனல் மேட்ரிக்ஸுமே வந்து அந்த டயகனல் என்ட்ரிஸ் தான் வந்து ஐகன் வேல்யூயா இருக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டயகனலிசம்னா என்னன்னு பார்க்கலாம். டயகனலிசம்னா எப்போ ஒரு மேட்ரிக்ஸ் டயகனலிசம் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்டா வந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் டயகனலிசபிள். ஓகேங்களா? சப்போஸ் அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து ரிப்பிட்டேஷன் இருக்கு அப்படின்னா அது மேபி டயகனலிசபிளா இருக்கலாம், ஆர் மே நாட் பி டயகனலிசபிளா இருக்கலாம். அது எப்போ டயகனலிசபிளா இருக்கும் அப்படின்னா, ஐகன் வேல்யூ ரிப்பிட்டேஷனா இருக்கும்போது அரித்மெட்டிக் மீனோ ஜாமெட்ரிக் மீனோ ஈக்குவலா போச்சுன்னா எனக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து டயகனலிசபிள். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு வந்து அப்படி ஈக்குவலா போகல அப்படின்னா நான் டயகனலிசபிள். ஓகேங்களா? அரித்மெட்டிக் மீன், அதாவது எல்லாம் இப்போ ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கு அரித்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணுவாங்க. சம் ஆஃப் ஆல் அரித்மெட்டிக் மீன் வந்து கண்டிப்பா 3 வந்துடும். ஓகேங்களா? பட் வந்து ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ், அதாவது எல்லா ஜாமெட்ரிக், நீங்க ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிப்பீங்க. அதோட வேல்யூ வந்து எனக்கு அந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வரல அப்படின்னா, அதாவது இப்போ சப்போஸ் இங்க 3 இருக்கு இல்லையா, சப்போஸ் 3 வரல, எனக்கு எல்லா ஜாமெட்ரிக் மீன் ஃபார் எல்லா ஐகன் வேல்யூஸோட ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம சம் பண்ணும் போது எனக்கு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது இங்க 3 ஓகேங்களா, வரல அப்படின்னா அது நான் டயகனலிசபிள். ஓகேங்களா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டயகனலிசபிளா இல்லையான்னு செக் பண்ணிடும். ஆப்ஷன் 1 வந்து லெட் a ஈக்குவல் டு 1 1 0 0 2 0 0 0 1. ஓகேங்களா? இப்போ நம்ம கேலியமல்டி திரும்ப அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda a equal to 0 அது போட்டு நம்ம ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கல, ஏன்னா இது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இது கண்டிப்பா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் a ஓகேங்களா என்ன இருக்கும்னா 1, 2, 1. ஸோ am ஆஃப் 1 ஐகன் வேல்யூ 1. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இது ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம இது டயகனலிசபிளா இல்லையான்னு பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து am ஆஃப் அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஐகன் வேல்யூ 2 இது எவ்வளோ 1. ஓகேங்களா? இப்போ ஒரு ஐகன் வேல்யூக்கு அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ வந்து 1 வந்துச்சுன்னா ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் த ஐகன் வேல்யூவும் 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் தட் ஐகன் வேல்யூ 2வும் வந்து எனக்கு கண்டிப்பா 1 தான் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 1 வந்து 2 வந்திருக்கு. இப்போ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் 1ம் வந்து 2 வரணும். ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் டயகனலிசபிள். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம 1 கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்துருவோம். இப்போ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் எனி ஐகன் வேல்யூ, ஓகேங்களா, லாம்டா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? எனி ஐகன் வேல்யூ. ஓகே, ஸோ அது என்னன்னா n மைனஸ், அதாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லாம்டா. ஸோ இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஒரு ஐகன் வேல்யூ ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கிறது இதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது என்னன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லாம்டா. ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா ஐகன் வேல்யூ வந்து 1. ஸோ இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3. ஸோ 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லாம்டா, இல்லை லாம்டா வந்து 1. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ரேங்க் கண்டுபிடிப்போம். சரி, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 1 minus 1 1 0 0 2 minus 1 0 0 0 1 minus 1. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். 3 the rank of 1 minus 1 0 1 0 0 1 0 0 0 0. okay, so 3
மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சிமிலரா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ 2 சேஞ்சஸ் டு ரோ 2 மைனஸ் ரோ R1 இப்படி பண்ணோம் அப்படின்னா 0 1 0 இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 0 0 0 0 0. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் என்ன வரும் 1 வரும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் தான் நான் ஜீரோ என்ட்ரி இருக்கு, மற்ற எல்லாமே ஜீரோ என்ட்ரி தான் இருக்கு. ஸோ ரேங்க் 1. ஸோ GM ஆஃப் ஐகன் வேல்யூ 1 ஓகேங்களா. ஸோ 2 வந்திருக்கு. அதாவது நம்ம கிட்ட சம் ஆஃப் ஆல் GM வேல்யூ வந்து n வரணும் எப்பவுமே ஓகேங்களா. சம் ஆஃப் ஆல் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஐகன் வேல்யூ பண்ணீங்கன்னா n வரணும், அதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. எனக்கு அதுவும் வந்துடும், ஏன்னா எனக்கு GM ஆஃப் 1 வந்து 2 வந்திருக்கு, GM ஆஃப் 2 வந்து 1 வந்திருக்கு. ஸோ 1 + 2 3 ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துச்சு. இல்லை அப்படின்னா AM ஆஃப் ஈச் ஐகன் வேல்யூ ஆஃப் A equal to GM of each eigenvalue of A. இது எனக்கு ஈக்குவலா போகணும். ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் 1மே 2 தான், அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 1மே 2 தான் ஓகேங்களா. அதே மாதிரி ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் 2மே 1 தான், அரித்மெட்டிக் மீன் ஆஃப் 2மே 1 தான். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த அரித்மெட்டிக் மீன் ஈக்குவல் ஜியோமெட்ரிக் மீன் வந்ததுனால எனக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள் ஓவர் R. பட் நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நான் டயகனலைசபிள் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் டயகனலைசபிள் கேட்டதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 1 வந்து இன்கரெக்ட். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து செக் பண்ணணும் ஓகேங்களா. செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஆப்ஷன் 2 போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்ட்டோம், இப்போ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுறோம். செகண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து டயகனலைசபிள் வந்துச்சு. பட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நான் டயகனலைசபிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, 1 1 0 0 2 1 0 0 3 ஓகேங்களா. இப்போ இதோட ஐகன் வேல்யூ என்ன இருக்கும், நல்லா பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக டயகனல் தான் ஐகன் வேல்யூ இருக்க முடியும். ஸோ 1 2 3. அதுவும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பாருங்க டிஸ்டிங்டா இருக்கு, எல்லா ஐகன் வேல்யூ டிஸ்டிங்டா இருந்ததுன்னா அர்த்தம் இந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள் ஓகேங்களா. ஸோ டயகனலைசபிள். ஸோ இதுவுமே எனக்கு இன்கரெக்ட் தான், ஏன்னா நமக்கு நான் டயகனலைசபிள் வேணும், பட் இங்கே டயகனலைசபிள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு ஆப்ஷன் 2 வந்து இன்கரெக்ட் ஓகே. இப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் B ஓகே. ஸோ லெட் A equal to 1 1 0 0 1 0 0 0 2 ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து இதோட ஐகன் வேல்யூ என்ன இருக்க முடியும், ஐகன் வேல்யூ ஆஃப் A R 1 1 2. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா AM ஆஃப் 2, அதாவது அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஐகன் வேல்யூ 2 இது 1 ஓகேங்களா. ஸோ இது 1னால நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஐகன் வேல்யூவோட அரித்மெட்டிக் மீன் வந்து 1 வந்ததுன்னா அந்த ஐகன் வேல்யூவோட ஜியோமெட்ரிக் மீனுமே 1 தான் ஓகேங்களா. ஸோ இதோட ஜியோமெட்ரிக் மீனும் 1 தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன இருக்கு, எங்க ரிப்பிட்டேஷனுக்கு 1 தான் ரிப்பிட்டேஷன் ஆகுது. ஸோ அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஐகன் வேல்யூ 1 வந்து 2. இப்போ இதோட ஜியோமெட்ரிக் மீன் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதோட ஜியோமெட்ரிக் மீன் என்ன இருக்கு, ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் 1 நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஐகன் வேல்யூவோட ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கணும்னா n மைனஸ் ரேங்க் ஆஃப் A மைனஸ் லாம்டா I கரெக்ட்டுங்களா. ஸோ n என்னது ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், இங்கே ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 3. ஸோ ரேங்க் ஆஃப் A மைனஸ் லாம்டா வந்து 1. ஸோ I ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம இதுபடி போனோம்னா 3 மைனஸ் ரேங்க் ஆஃப் A மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், 1 1 2 அதே மாதிரி 1 1 0 then 0 0 0 0 2 ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ மைனஸ் பண்ணோம் ஓகே. நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணோம், 1 மைனஸ் 1 0 1 0 0 0 0 0 0 1. சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நல்லா பாருங்க, இங்க எனக்கு எந்த இது நம்ம எதுவும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இது நம்மளோட இதோட ரேங்க் என்ன இருக்கு பாருங்க,
இதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக 2 தான். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு நான் ஜீரோ என்ட்ரி இருக்குது, அதே மாதிரி தேர்ட் ரோவில் தான் எனக்கு ஒரு நான் ஜீரோ என்ட்ரி இருக்குது. ஸோ மொத்தமாக 2 ரோவில் தான் வந்து நான் ஜீரோ என்ட்ரி இருக்கனால இதோட வந்து ரேங்க் வந்து 2. ஸோ ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ஐகன்வேல்யூ 1 வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு, which is not equal to arithmetic mean of eigenvalue 1. ஓகேங்களா? ஏன்னா arithmetic mean of 1 வந்து என்ன கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. பட் எனக்கு இங்க வந்து geometric mean of 1 arithmetic mean of 1 நாட் ஈக்குவலா போயிடுச்சு. geometric mean of 1 not equal to arithmetic mean of eigenvalue 1. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்ததுனால இந்த மேட்ரிக்ஸ் நாட் diagonalizable. ஓகேங்களா? diagonalizable over R. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட், ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் 4 செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஆப்ஷன் 4 என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 4 வந்து என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, that A equal to 1 0 1 0 2 0 0 0 3. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஐகன்வேல்யூ நல்லா பாருங்க, ஐகன்வேல்யூ ஆஃப் ஏ வந்து 1 2 3. செகண்ட் ஆப்ஷனுக்கு இதே மாதிரி தானே வந்தது நம்மளுக்கு. செகண்ட் ஆப்ஷன்லேயே இதே மாதிரி வந்து 3 டிஸ்டிங் ஐகன்வேல்யூ இருந்துச்சு, இங்கேயுமே வந்து அதே மாதிரி 3 டிஸ்டிங் ஐகன்வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன ரிசல்ட் சொன்னால் அதே ரிசல்ட் தான் இங்கேயும் வரும். என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஐகன்வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்காக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக diagonalizable. ஸோ அது மாதிரி இந்த மேட்ரிக்ஸு டிஸ்டிங் ஐகன்வேல்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸுமே diagonalizable தான். ஓகே, diagonalizable ஓவரால். ஸோ அதனால இந்த ஃபோர்த் ஆப்ஷனுமே வந்து இன்னைக்கு எனக்கு இன்கரெக்ட். ஏன்னா கொஷினில் வந்து நான் diagonalizable தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஆப்ஷன் 3 தான் வந்து ஒரே ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 வந்து கொஷினில் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த சொல்யூஷன் என்ன டவுட்ஸ் ஆர் சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சேட் பாக்ஸ்லையும் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.